ஏழைகளுக்கு இலவசமாக பிரசவம் பார்க்கும் தனது சேவையை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கும் இளம் மருத்துவர் கவிதாவை பாராட்டி கௌரவிப்பதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் என்று விழா குழுவினர் பெருமையாக பேசினார்கள். அடுத்ததாக கவிதா பேச ஆரம்பித்தாள். என்னை பெருமையாக பேசுவதற்கு முதல் முக்கிய காரணம் என் தாய் ரமணிதான். இன்று அவர் உயிருடன் இல்லை. பிரசவத்தின் போது இறந்து விட்டார். அதனால்தான் நான் இந்த சேவையை தொடர ஆசைப்பட்டேன். அடுத்த முக்கியமான காரணம் என் தந்தை. ஒரு தாய் இல்லாமல் தனது பெண் குழந்தையை வளர்த்து எனது ஆசையான மருத்துவர் என்ற கனவை தொடுவதற்கு முழுதாக பாடுபட்டவர் என் தந்தைதான். அடுத்ததாக என் முயற்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் என் பாட்டி வைதேகி. நான் இந்த பாராட்டை பெறுவதை பார்ப்பதற்கு அவர் இன்று உயிருடன் இல்லை. நான் இந்த வெற்றியை மிக எளிதாக பெற்றுவிடவில்லை. ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதில் சிறிய சிறிய சிக்கல்கள் மட்டுமல்ல, பல பல தடைகளை கடந்துதான் நான் இந்த வெற்றியை அடைந்தேன். எனது வெற்றிக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி என்று கூறி தனது உரையை முடித்துக் கொண்டாள் கவிதா.